ஒலிம்பிக்ஸில் விளையாடுற எல்லா பிளேயர்ஸுமே கோல்டு மெடலில் ஜெயிக்கணுங்கிற ஒரு தாட்டோட தான் விளையாடுவாங்க. பட் எல்லாருனாலையும் ஜெயிக்க முடியல. பட் ஒய்? நம்ம பிரெயின் ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணுதுன்னா அது ஒரு 4 ப்ராசஸாக நடக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரிகர். நம்ம ஜிம்முக்கு போனால் ஒர்க் அவுட் பண்ண முடியுது, ஆனால் நம்ம வீட்டில் அதை பண்ணுறதில்லை. நம்ம பிரெயின் ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணுதுன்னா அது ஒரு 4 ப்ராசஸ். ஸோ ஆல் ஆஃப் தேர் a very happy 2025. நியூ இயர் வந்தாலே நம்ம ஏதோ ஒரு விஷயத்த புதுசாக ஸ்டார்ட் பண்ண நினைப்போம். ஒரு ரெசல்யூஷன் எடுத்து இந்த வருஷம் அதை எப்படியாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைப்போம். லாங் ஸ்டோரி ஷார்ட், நம்ம எந்த வேகத்தில் அந்த ரெசல்யூஷன் எடுத்தோமோ அதே வேகத்தில் அதை ட்ராப் பண்ணிடுவோம். பட் திஸ் டைம் இட்ஸ் கோனா பி டிஃப்ரெண்ட். நாம எடுத்த ரெசல்யூஷனை அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி அச்சீவ் பண்ணலாங்கிறதா இந்த வீடியோவில் கற்றுத்தரேன். Are you ready to take control of 2025? Without wasting much time, let's dive into the video. Chapter 1, forget about goals, focus on system. இந்த ப்ராசஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எடுத்த ரெசல்யூஷனை மறக்க போகிறோம். என்னடா இவன் ரெசல்யூஷன் எடுக்க சொல்லி மறக்க சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? நம்ம எடுத்த ரெசல்யூஷன் நமக்கு ஒரு டைரக்ஷனை கொடுக்குமே தவிர இட்ஸ் நாட் மீன் தட் we are going to achieve that. நம்ம அதை அச்சீவ் பண்ணோம்னா we need to develop a process. அந்த ப்ராசஸ் தான் நம்மளை அந்த ரெசல்யூஷனை அச்சீவ் பண்ண வைக்கும். ஜஸ்ட் இதை யோசிச்சு பாருங்கள். ஒலிம்பிக்ஸில் விளையாடுற எல்லா பிளேயர்ஸுமே கோல்டு மெடலில் ஜெயிக்கணுங்கிற ஒரு தாட்டோட தான் விளையாடுவாங்க. பட் எல்லாருனாலையும் ஜெயிக்க முடியல. பட் ஒய்? என்னதான் எல்லாத்துக்குமே ஒரே கோல் இருந்தாலுமே the results are different. This is because all had followed different process. The process makes the difference. More efforts, more chances of victory. இப்போ நாம் எடுத்திருக்க ரெசல்யூஷன் அச்சீவ் பண்ணணும்னா நாம் ப்ராசஸை பில்ட் பண்ணணும் அண்ட் வி ஷுட் ஃபாலோ தட் ப்ராசஸ். அதை எப்படி பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். நாம் இஃப் சம்திங் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட், வி ஷுட் நாட் திங்க் டு சேஞ்ச் த ரிசல்ட்ஸ். வி ஷுட் ஒர்க் ஆன் அவர் ப்ராசஸ் so that it will take us to the results. Always fix the inputs, the output will be fixed by itself. Chapter 2, analyze ourselves. ஒரு விஷயத்த நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம என்னென்ன விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கோங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணோம். அதுக்காக ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ். நாம் டெய்லி பண்ணுற ஆக்டிவிட்டீஸை ஒரு பேப்பரில் லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். லைக் வாட்சிங் டிவி, வாட்சிங் சோஷியல் மீடியா, மார்னிங் காஃபி எக்ஸெட்ரா. இது எல்லாமே ஒரு பேப்பரில் லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். நீங்கள் எழுதின ஆக்டிவிட்டி பக்கத்தில் இஃப் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு அச்சீவ் த கோல்னா ப்ளஸ் போடுங்க, ஆர்எல்ஸ் புட் மைனஸ். பட் இது ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட கோலை பொறுத்து மாறும். சப்போஸ் இப்போ நான் வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் அதிகமாக கார் சாப்பிட்றத குறைக்கணும். பட் இஃப் ஐ எம் அ பர்சன் ஐ எம் டூயிங் பல்கிங்னா நான் நிறைய காப்ஸ் எடுத்துக்கணும். ஸோ உங்களை நீங்களே கேட்டுக்கங்க, நீங்கள் எடுத்திருக்க ரெசல்யூஷனுக்கு இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி இஸ் குட் ஆர் பேட். ஸோ இதை வச்சு தான் நாம் அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறோம். சாப்டர் 3, பிரேக்கிங் த பேட். நாம் டெய்லி பண்ணுற ஆக்டிவிட்டீஸில் எது குட் எது பேட்னு ஐடென்டிஃபை பண்ணக்கப்புறமா நாம் பேட் ஹேபிட்ஸை பிரேக் பண்ணோம். வி ஷுட் மேக் தம் இன்விசிபிள். அதுக்கு முன்னாடி நாம் ஒரு ஆக்டிவிட்டியை எப்படி பண்ணுறோங்கிற ப்ராசஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம பிரெயின் ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணுதுன்னா அது ஒரு 4 ப்ராசஸாக நடக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரிகர், கிரேவிங்ஸ், ரெஸ்பான்ஸ் அண்ட் த ரிவார்ட். ட்ரிகர் ஃபேஸில் நம்ம ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணுறதுக்காக தூண்டுதலாக இருக்கும். அண்ட் கிரேவிங் ஃபேஸில் அந்த ஆக்டிவிட்டி எப்படியாவது பண்ணுங்கிற ஒரு துடிப்பு இருக்கும். அண்ட் ரெஸ்பான்ஸில் நம்ம அந்த ஆக்டிவிட்டியை பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுப்போம். அண்ட் ரிவார்ட் ஸ்டேஜில் அந்த ஆக்டிவிட்டியை பண்ணி முடிச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளில் சொல்லணும்னா, நான் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு மொபைல் மெசேஜ் வந்தால் அந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்டு தான் ட்ரிகர். அந்த சவுண்டை கேட்ட உடனே யார் மெசேஜ் பண்ணியிருப்பா, என்ன மெசேஜ் பண்ணியிருப்பாங்கிறது நான் பார்க்க துடிப்பேன். அதுக்காக மொபைல் எடுத்து அந்த மெசேஜை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் ரெஸ்பான்ஸ் ஸ்டேஜ். அந்த ரெஸ்பான்ஸ் ஸ்டேஜை முடிச்ச உடனே அந்த மெசேஜை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். தட் இஸ் த ரிவார்ட் ஐ காட். ஸோ இது மூலமாக ஒரு ஹேபிட்டை நம்ம பிரேக் பண்ணோம்னா அந்த ட்ரிகரை ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். அந்த ட்ரிகர் இஸ் மெயின்லி இன் த சரௌண்டிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் கிச்சனில் சிப்ஸ் பேக்கெட் வச்சுருந்தேன்னா நான் என்ன தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயட்டை ஃபாலோ பண்ணாலுமே அந்த சிப்ஸ் பேக்கெட்டை பார்த்தா உடனே பிரித்து சாப்பிட்ருவேன். இதே அந்த இடத்துல நான் ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தேன்னா அந்த ஃப்ரூட்ஸை தான் நான் சாப்பிட்ருப்பேன். ஸோ சரௌண்டிங் பிளேஸ் அ மெயின் ரோல் இன் டெவலப்பிங் அ நியூ ஹேபிட். ஸோ ஒரு நியூ ஸ்டார்ட்டுக்கு நம்ம என்விரான்மெண்ட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். சப்போஸ் இப்போ நீங்கள் கித்தாரை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த கித்தாரை ஒரு ஓரமாக ஒரு ஷெல்ஃபுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா அது எப்பவுமே கற்றுக்க முடியாது. இதுவே நீங்கள் ஹாலில் வச்சுருந்தீங்கன்னா எப்பவுமே அந்த கித்தாரை பார்ப்பீங்க, நீங்கள் கற்றுக்கிறதுக்காக முயற்சிகள் எடுப்பீங்க. நீங்கள் ஒரு புக்கை ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் ஷெல்ஃபில் வைக்காமல் உங்கள் தலைகாணி பக்கத்தில் வைங்க. ஸோ தட் அது எப்பவுமே உங்கள் ரீச்சில் இருக்கும். நீங்கள் அதை பார்க்கும் போதெல்லாம் அதை படிக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ தட் வில் ஹெல்ப் யூ டு அச்சீவ் த கோல்.
அண்ட் ஒன் மோர் ட்ரிக், யூஸ் ஒன் ஸ்பேஸ் ஃபார் ஒன் ஆக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டேபிளை வந்து நான் ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இங்கே நான் வந்து சோஷியல் மீடியா எதுவுமே செக் பண்ண மாட்டேன். என்னோடய பெட்டில் நான் ஒன்லி தூங்க மட்டும்தான் செய்வேனே தவிர அங்கே நான் வந்து மொபைல் செக் பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனை ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்கோட லிங்க் பண்ணி வச்சிங்கன்னா அதை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஜிம்முக்கு போனால் ஒர்க் அவுட் பண்ண முடியுது, ஆனால் நம்ம வீட்டில் வந்து அதை பண்ணுறதில்ல. ஸோ தட் இஸ் த ரீசன். ஏன்னா ஜிம்மில் அந்த சரௌண்டிங் இருக்கிறனால அந்த ஆக்டிவிட்டியை நாம் வந்து பண்ணுறோம். அது வீட்டுக்கு வந்தோம்னா அந்த என்விரான்மெண்ட் நமக்கு கிடையாது, அதனால அதை பண்ணுறதில்ல. ஸோ திஸ் டேக்ஸ் மீ டு த சைல்ட்ஹுட். நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம பெட்டில் உட்காந்து படித்தோன்னா பெட்டில் உட்காந்து படிக்காதனமாங்க. ஸோ ஏன்னா நம்ம பெட்டை தூங்குறதுக்காக யூஸ் பண்ணுறோம்னால பெட்டில் உட்காந்து படித்தா நம்ம படிக்கிற வேலையை விட்டுட்டு தூங்கிடுவோங்கிறதுக்காக தான் நம்ம பேரண்ட்ஸ் அதை சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பேட் ஹேபிட்டை பிரேக் பண்ணியாச்சு. நவ் இட்ஸ் டைம் டு பில்ட் த நியூ ஹேபிட். ஒரு நியூ ப்ராக்டிஸை பிளான் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை யூஸ் பண்ணாலே நம்ம ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ஐ வில் டூ திஸ் ஆக்டிவிட்டி அட் திஸ் டைம் இன் திஸ் லொக்கேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் டூ எக்ஸசைஸ் அட் 6 to 7 PM இன் ஜிம். நான் என்ன பண்ண போகிறேன், எந்த டைமில் பண்ண போகிறேன், எந்த லொக்கேஷனில் பண்ண போகிறேன், இந்த 3 வந்து நான் பக்காவாக பிளான் பண்ணிட்டா நான் எடுத்த ரெசல்யூஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி பண்ணுற ஆக்டிவிட்டீஸை ஒரு ஆக்டிவிட்டியும் இன்னொரு ஆக்டிவிட்டியும் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எந்திரிச்ச உடனே ஒரு 5 minutes மெடிடேட் பண்ணுவேன். ஆர்எல்ஸ் நான் ப்ரஷ் பண்ணி முடித்த உடனே என்னோட டிஷ் எல்லாமே நான் வாஷ் பண்ணி வைப்பேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற ஒரு டாஸ்க்கையும் இன்னொரு டாஸ்க்கையும் கனெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு டாஸ்க் பண்ண உடனே அடுத்த டாஸ்க்கை வந்து நீங்கள் உடனே பண்ணுவீங்க. ஆர்எல்ஸ் டு மேக் திஸ் ஈவன் மோர் அட்ராக்டிவ் யூ கேன் யூஸ் டெம்டேஷன் பன்லிங். நான் ஒரு விஷயத்த பண்ணணுன்னா இந்த விஷயத்த பண்ணி முடித்தா தான் அந்த விஷயத்த என்னால் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ வாண்ட் டு ட்ரிங்க் டீ ஐ ஷுட் பர்ன் 500 calories. நான் ஒரு விஷயத்த டீ குடிக்கணும்னு நினச்சேன்னா நான் எக்ஸசைஸ் 500 calories பண்ணால் தான் என்னால் அந்த டீயை குடிக்க முடியும். ஸோ தட் த ரிவார்ட் மேக்ஸ் மீ டு ஸ்டிக் டு திஸ் ஹேபிட். ஆர் எல்ஸ் இஃப் ஐ நீட் டு see the phone ஐ ஷுட் டூ 100 push-ups. இதே ட்ரிக்கை தான் நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட யூஸ் பண்ணியிருப்பாங்க சின்ன வயசில். இப்போ நம்ம டிவி பார்க்கணும்னு நினச்சோன்னா நீ ஹோம்ஒர்க் முடித்தா தான் உன்னால் டிவி பார்க்க முடியும்பாங்க. எப்படியாவது டிவி பார்க்கணுங்கிற ஆசைனால நம்ம இருக்கிற ஹோம்ஒர்க்கை டக்குன்னு முடிச்சிருவோம். ஸோ திஸ் இஸ் தி டெம்டேஷன் பன்லிங். த ரிவார்ட் மேக்ஸ் அஸ் ஸ்டிக் டு தி ஹேபிட். ஸோ இன் கன்க்ளூஷன், building the process is the secret to achieving our resolution and getting the desired results. நீங்கள் எடுத்த ரெசல்யூஷனை முடிக்கணுங்கிற ஃபோக்கஸை வந்து மறந்துடுங்க. அதுக்கு பதிலாக உங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் அதுக்கான ப்ராசஸை டெவலப் பண்ணுறதுல ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி இட் வில் டேக் யூ டு த ரிசல்ட். நீங்கள் பண்ணுற டெய்லி ஆக்டிவிட்டீஸை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதில் இருக்கிற பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுங்கள். டெவலப் அ நியூ ஹேபிட். அதுக்கேற்ற மாதிரி டிசைன் யுவர் என்விரான்மெண்ட். Take smaller and consistent steps. Let's make this 2025 the year we crush on goals. See you in another video.